experience with us. On this episode, we have Anbu Sangavi from Kollu. Hi, Anbu. Hi, ma'am. How are you, ma'am? I'm good. How are you doing? Fine, ma'am. Okay. So, Anbu, is this first time you're coming on DC Live? Yes, ma'am. Why, Ma'am, ma'am? already நான் ஆர்ஜேவா நான் பேசியிருக்கேன் மேம் 2021. ஸோ டிசி லைவ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல செஞ்சிருக்கீங்க ஆர்ஜேவா. அதுக்கப்புறம் டிசி லைவ் பக்கமே வரல அப்படிலாம் சொல்லாங்களா? ஓகே, ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? I'm also doing good. Thank you. So congratulations first for completing 5+ years in DC Crew. So exactly சொல்லணும்னா எவ்வளவு நாட்கள் நீங்க? Thank you ma'am. Ma'am, coming July 3rd வந்ததுன்னா 6 years. Okay, July 3rd வந்தா 6 years complete பண்ணிருக்கீங்க. Okay, fine. So உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. What's your parents, your siblings? மேம், எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. Okay. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மேம். ஃபேமிலில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மேம். ஓகே. பெரிய தம்பி சென்னையில சாம்சங் கம்பெனில இன்ஜினியரா இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காங்க. ஓகே. சின்ன தம்பி வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சின்ன தம்பி என்னங்க படம் மாதிரி சொல்றீங்க? படிச்சிட்டு இருக்காங்க. எங்க படிச்சிட்டு இருக்காரு? கொல்லுலியா? இல்ல மேம், ஈஜிப்ட்ல நாகப்பட்டினம். ஓகே ஓகே. இல்ல நீங்க சொல்லும்போது வாய்ஸ் டவுன் ஆகுது, அதனால தான் கேட்டேன். இப்போ மேம் கரெக்ட்டா இருக்கு? கேக்குது, கிளியரா கேக்குது. ஆபீஸ்ல இருக்கீங்களா, வீட்ல இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருக்கேன் மேம். ஓகே. சோ நீங்க உங்களோட ஸ்டார்டிங் எப்படி பேசிக் க்ரூல எப்படி ஜாயின் பண்ணீங்க, அத பத்தி சொல்லுங்க. மேம், என் கூட படிச்ச பொண்ணு ஒருத்தங்க பேரை பார்த்தா அவ மூலியமா தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். நைட் ஷிஃப்ட்ல ஜாயின் பண்ணேன். 2019ல நைட் ஷிஃப்ட்ல ஜாயின் பண்ணேன். நான் நைட் ஷிஃப்ட்ல கண்டினியூவா இருக்க மாட்டேங்கிறதுதான் நினைச்சேன். பட் 6 years இருந்திருக்கேன். சோ அதே நினைச்சேன் ஒரு பெரிய ப்ரௌட் தான். ஓகே, 6 years நீங்க நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் பண்றீங்களா? இல்ல மேம், 6 months பார்த்தேன். அதுக்கப்புறம் கோவிட் மேம், கோவிட் லாக்டவுன்ல டேவா மாத்தியாச்சு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல 6 months நீங்க நைட் ஷிஃப்ட் இருந்தீங்க. ஆனா டேஸ் க்ரூ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் இல்லையா? இல்ல மேம், 2018 டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னையில RSMEPLன்னு ஒரு கம்பெனி, ஒன்று மொபைல் கம்பெனி ஸ்டார்ட் இருந்துச்சு மேம். அங்க 9 months அங்க இருந்தேன். ஓகே 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 ஓகே. அங்க என்னவா இருந்தீங்க? அங்க டீம் லீடரா இருந்தேன். ஓ ஃபைன் ஃபைன். எடுத்தோனே டீம் லீடரா இருந்தீங்களோ? ஒரு 2 months போனதுக்கு அப்புறம் அங்க பாத்துக்கிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. உங்களோட கேப்பபிள் கெபாசிட்டியை பார்த்து டீம் லீடா மாத்திட்டாங்க உங்களை. சப்போர்ட் பண்ணுவோம், லீடருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தென் வை சென்னையில இருந்து கொல்லுமாங்குடிக்கு வந்தது காரணம்? திருப்பி வந்துட்டீங்க சென்னையில இருந்தீங்க? ஹெல்த் இஷ்யூ மேம். சாப்பாடு ஒத்துக்கல, ஹாஸ்டல் ஃபுட் வந்து ஒத்துக்காம ஹெல்த் இஷ்யூ. சமைக்க கத்துக்கணும்னு சொல்றது. சமைக்க கத்துக்கலன்னா இப்படிதான். பேர் கத்துக்கிட்டீங்களா இல்லையா? கத்துக்கிட்டேன் மேம். ஓகே. சோ டேசிக் க்ரூல ஜாயின் பண்ண ஸ்டோரி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் மூலமா ஜாயின் பண்ணீங்க, கரெக்ட்டா? ஆமா மேம். ஓகே. சோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ப்ராஜெக்ட்டா இல்ல வேற வேற ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், ஜாயின் பண்ண புதுசுல FGLI அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணேன். ஓகே. அப்புறம் நிறைய ப்ராசஸ், CKYC, அப்புறம் டேட்டா அனடேஷன், நிறைய ப்ராசஸ், விக்கி அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் HDFCல 2020ல HDFC வந்துட்டேன். HDFC POS. ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஜர்னி எப்படி இருந்துச்சு இந்த 6 வருஷம்? நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இல்ல உங்களோட லேர்னிங் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். மேம், நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு டைப் ரைட்டிங்லாம் போனதில்ல. DCA கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பட் டைப் ரைட்டிங் வேற, DCA வேற. அதுல ஸ்பீடுலாம் வராது மேம். ஸோ இங்க பேசிக் வந்துச்சுதான் எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பத்தி. நான் 12th லீவ்ல போனேன். பட் அந்த 3 years எனக்கு வந்து, இந்த 3 yearsல எனக்கு வந்துட்டு டச் விட்டுட்டு சிஸ்டம் பத்தி. அதுக்கப்புறம் பேசிக் வந்து எனக்கு டைப்பிங் ஸ்பீடு, அப்புறம் எக்ஸல் ஒர்க்கு, பேசிக் ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சது மேம். ஃபர்ஸ்ட் நான் இன்டர்னா தான் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு 2021ல தேசியா ப்ரமோட் ஆனேன்.
டைரக்டா எஸ்எம்ஏ ப்ரமோட் ஆயிட்டேன். ஓ! சூப்பர், சூப்பர், சூப்பர். சோ இப்ப நீங்க எஸ்எம்இ இல்லையா? எஸ் மேம். சூப்பர். சோ உங்களோட லேர்னிங் எல்லாம் என்னவா இருக்கும்? ஐ மீன் என்னவா இருந்துச்சு? என்ன விஷயம்? ஐ மீன் இது வந்து ஸ்கில் ஓரியன்டடா. மத்தபடி ப்ரொஃபஷனல் சில விஷயங்கள் நீங்க கத்துக்கினது இருக்கும் இல்லையா? ப்ரொபஷனல்னு பார்த்தா, இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் மேம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, ப்ராசஸ் ரிலேட்டட் இன்சூரன்ஸ்னா என்ன, ஓகே. அதுல வேற என்ன தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். நெறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த விஷயத்தை பத்தி இன்னொருத்தவங்களுக்கு நான் கன்வே பண்ணுவேன். அந்த மாதிரி நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஓகே. ம். என்னால என்னால இன்னொருத்தவங்க ப்ராசஸ் பண்றாங்க. அந்த வரைக்கும் நான் போயிருக்கேன்றது கொஞ்சம். சோ உங்ககிட்ட இருந்து வொர்க் கத்துக்கிட்டு அவங்களும் சீக்கிரமா டெவலப் பண்றாங்க. நீங்க வந்து டைம் எடுத்து கத்துக்கினத வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியடா உங்க டீம்ல வந்து சேர்றவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சோ ஸ்வீட். சோ அன்போட என்ன சொல்றது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணி க்ரோ ஆயிருக்கீங்க? ஐ மீன் சில விஷயங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், அது உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும், இல்ல கத்துக்க முடியாம இருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி அது ஒரு ஒரு சின்ன இதா இருந்தா கூட சொல்லலாம், ஜெனரலைஸ்டா சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே மேம். நீங்க ஹெச்டிஎஃப்சி ப்ராசஸ்ங்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாங்க ஜாயின் பண்ண புதுசுல எஃப்ஜெல்ஐ தான். அதுல தெரியும். அதுக்கப்புறம் ஸ்விக்கி மெனு கார்டு பத்தி எக்ஸல் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. சிடிஎஃப்சி அது எக்ஸல் ஒர்க் தான். பட் இந்த ஹெச்டி பேங்க், ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதே நாங்க கத்துக்கிறது கொஞ்சம் டைம் ஆனிச்சு. கஸ்டமர்னா யாரு, இல்ல பேயர்னா யாரு, அந்த மாதிரி அவங்க இந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா அதுல யார் யார் வருவாங்க, அவங்களுக்கு யாரு நாமினினா யாரு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். ஓகே, சூப்பர். சோ உங்களோட பேஷன் என்னவா இருந்துச்சு? அந்த பேஷன் வந்து இந்த ஒர்க்கோட உங்களுக்கு ஐ மீன் என்ன சொல்றது, ஒர்க் ரிலேட்டடா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்ச உங்களோட பேஷனை இல்ல ஹவ் இட் இஸ்? நான் படிச்சது வந்துட்டு பயோடெக்னாலஜி படிச்சது மேம். ஓகே. எனக்கு என்னோட ஆசைங்கிறது நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அதை படிக்கல. ஓகே. ஆமா, பிஎஸ்சி இந்த டிகிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது என்னால பண்ண முடியல. அதுக்காக நான் பயோடெக்னாலஜி எடுத்தேன். ஏவிசி காலேஜ், மயிலாடுதுறை ஏவிசி காலேஜ்ல நான் பயோடெக்னாலஜி படிச்சேன். அது ரிலேட்டடா என்னால போக முடியல. மேல செகண்ட் டிகிரி படிக்கிறதுக்கும் எனக்கு சான்ஸ் இல்ல மேம். அப்பதான் நான் தேர்ட் இயர் படிக்கும் போது அப்பா இறந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாததுனால நான் அதை செகண்ட் டிகிரி படிக்க முடியல. ஓகே. அதுதான் என்னோட பேஷன்னா என்னோட நர்சிங் ஆகுறது என்னோட. ஓ சூப்பர் சூப்பர். அது நான் படிச்சது வேற, நான் இங்க ஒர்க் பண்றது வேற. ஓகே. பட் ஸ்டில் நீங்க உங்களை இம்ப்ரூவைஸ் எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க? அது கொஞ்சம் டஃப் இல்லையா? படிக்கிற படிப்பை விட நீங்க சம்திங் டூயிங் ஆகும்போது அதுக்கு நிறைய நீங்க ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதா இருக்கும். ஆமா மேம். லேர்னிங் தட் சம்திங் which is different. ஓகே. நான் படிச்சது வேற, இவங்க கத்துக்கிட்டு இருக்கிறது வேற. அதுக்கும்போது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன் நான். எஃபோர்ட் போட்டதுனால தான் இப்போ நான் இந்த பொசிஷனுக்கு எஸ்எம்இங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இன்னும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு எல்லாம் சீக்கிரமே வருவீங்க, அதுல ஒரு டவுட்டும் இல்ல. சோ யூ வில் பி டெஃபினெட்லி. ரொம்ப நிதானமா, ரொம்ப நிறுத்தி நிதானமா அழகா பேசுறீங்க. சோ அதான் நான் உங்களை கேட்ட மாதிரி இருக்கான ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அந்த 9 to 9 நம்ம டிசி நீங்க ஒரு டைம் பொங்கல் டைம்ல வந்துட்டு அழகா இருக்கீங்கன்னு வேற சொல்லிருக்கீங்க. என்ன உங்களை சொல்லியிருக்கேனா? அப்போ டெஃபினட்டா அழகா இருப்பீங்க. ஓகே, அழகாவும் பேசுறீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் டிசி லைவ்ல ஷோ பண்ணுங்க. அப்ப டிசி லைவ் எப்படி ஆக்டிவா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களால டிசி லைவ் நல்ல எனர்ஜெட்டிக்கா எடுத்துட்டு போக முடியும். நாங்க டெய்லி வாங்கலாம் கூப்பிடுறோம், வாரத்துல ஒரு நாள் வந்தா கூட போதும் தானே சொல்றோம். ஓகே ஓகே மேம். இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஜோனை இப்ப நீங்க உங்களுக்கு நாங்க எப்படி ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது 15 மினிட்ஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோனை வந்து எங்களுக்காக நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல மத்தவங்களும் கேட்பாங்க, ஓ என்ன இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய மக்கள் வருவாங்க. சோ உங்களை மாதிரி ஆர்ஜிங்களை நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம், சொல்லிக்கலாம். ஓகேமா. சோ பேசிக் ரூல்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு லெசன். பேசிக் ரூல்ல இருந்து லெசன் எது கத்துக்கிட்டேன்னா, இது சொல்றது இங்க நம்ம வந்து இங்க லோக்கல் நினைக்க கூடாது. இப்ப நான் இங்க கொல்லுதான் மேம். எனக்கு இப்ப கொல்லுல 1 கிலோமீட்டர்ல இருந்து எனக்கு ஊரு.
இப்போ நம்ம இங்க வந்துட்டு பேசிக்கல இந்த சேலரி கொடுக்குறாங்க, இது நான் இங்க போகக்கூடாது அப்படிங்கறது மட்டும் எந்த கம்பெனியுமே நினைக்க கூடாதுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க எதுக்காக நம்ம போறோம், அந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லயே எனக்கு இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த சேலரி பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ம். கம்பெனி போனாலும் போன உடனே அதிக சேலரி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட growth பார்த்துதான் நமக்கு சேலரி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இங்க எனக்கு நான் 6.5ல தான் ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ அந்த அது பத்தலன்னா நான் வேற இந்த கம்பெனி கூட போயிருக்கலாம். இது நம்ம முன்னேறதுலதான் நம்ம growth ஆகுறதுலதான் மேம் இருக்கு. சோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ மோர் தென் மணி நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க. எஸ் மேம், எஸ் மேம். இப்போ ஓகே. நான் இப்போ 6 இயர்ஸ் இருந்ததுனாலதான் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இப்போ நான் ஒரு அவார்டு வாங்கினேன். கோல்டு ஓகே. காயின்லாம் வாங்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது வெரி பெரிய குட். ஒரு எங்க ஊர்ல இருந்து யாருமே தேசிக்குறதுல இருந்தது இல்ல இத்தனை வருஷம். நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஓ, சோ உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் டேசிக் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனா. இல்ல மேம், நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ ஒரு 2 இயர்ஸ் இருந்தா, அவ்வளவுதான். அவ மூலியமா தான் நான் வந்தேன். பட் அவ 2 இயர்ஸ் தான் இருந்தா. அதுக்கு மேல நான் இருந்து காட்டிட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க இன்னும் நிறைய நாள் இருக்கணும். ஆனா நல்ல பெரிய பெரிய டெசிக்னேஷன்ல இருக்கணும். யூ ஹேவ் டு க்ரோ அப்படின்னு ஒரு பெரிய விஷயோட ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் யூ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அதுல ஒரு டவுட்டும் இல்லை. நீங்க ஒர்க் ஹார்ட் பர்சன் தான், அதுக்கு பேசும்போதே தெரியுது. ஸோ நீங்க கத்துக்கினதை வந்து உங்க டீமுக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதும் இட்ஸ் ஆட் ஆன் திங். ஸோ ஓகே, ஐ ஹேவ் சம் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் ஃபார் யூ அன்பு. கேட்கவா? சொல்லுங்க மேம். ஓகே கேளு மேம். ஓகே. நீங்க ஒரு வேலை டேசி குரூப் வந்து இல்லைன்னா என்னவா இருப்பீங்க? வெளில எங்கேயாவது வேலை பார்த்திருப்பேன் மேம். ஓகே. உங்களுக்கு டேசி குரூப்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? பேசிக் ரூபா மேம். ஆமா, ஆபீஸ்ல பிடிச்ச ரொம்ப விஷயம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என் ப்ராசஸ்ன்னு பார்த்தா சண்டேல லீவ் தராங்க மேம். அதான் ரொம்ப சண்டேல பிரியாணியா? அப்படி இல்ல மேம். இப்போ சண்டே சண்டே ஒர்க்கிங் கொடுத்துட்டு இடையில வீக் ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு காம்போ கொடுத்தா அது சரி வரல மேம். சண்டேல ஃப்ரீயா இருக்கும் போதுதான். ஓகே, ஃபைன். சோ ஒரு வேர்ட் டேசி குரூவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? பேசிக் க்ரூ ஜாயின் பண்ண புதுசுல 5 பீப்புள் தான் இருந்திருக்காங்க. இப்போ 2008ல ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பேசிக் க்ரூ கொல்லுல. அப்போ 5 பீப்புள் தான் இருந்திருக்காங்க. இப்போ 500 பிளஸ் இருக்காங்கன்னா அது பெரிய growth தானே மேம். அது ஆமா 500 பிளஸ் இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய இதுதான். இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய அச்சீவ்மெண்ட். அது மாதிரி உங்களை மாதிரி மக்கள் இல்லாம அது பாசிபிள் இல்ல. சோ அதுக்கு நீங்களும் ஒரு பெரிய உதாரணம் தான். ஓகே, பெண்களுக்கு ஒரு பெட்டர்ஃபுல்லான ஒரு கம்பெனி. ஓகே, கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் விமன் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஃபேவரட் கலீக்ஸ் டு ஹேங் அவுட் வித். நீங்க யாருக்கிட்டயாவது வெளியில போனோம் டேசி குரூல ஒருத்தங்க கூடன்னா யார் கூட போவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இங்க டேசிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளில போனாலே போதும் மேம். யாரு கூடன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஒரு ஸ்பெசிஃபையோட பர்சன், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸ்பெசிஃபிக்கா யாரும் இல்ல மேம். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். சேர்ந்து போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே, சோ டிஸ்கிரைப் யுவர் பாஸ் இன் ஒன் வேர்ட். அப்படி யாரும் எனக்கு எல்லாருமே எனக்கு பிடிக்கும் தான் மேம். அது எந்த பாஸ் வேணாலும் சொல்லலாம். இப்போதைக்கு இப்போ இருக்கிற பாஸ் பத்தியும் சொல்லலாம், பழைய பாஸ் பத்தியும் சொல்லலாம். ஆனா ஒரு வேர்ட்ல சொல்லலாம்னா என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது ஜெனரலைஸ்டா எல்லாமே சொல்லி. எதுக்காவது ஒரு அடி வாங்கணும்ல. எங்க மேனேஜர் சன்னு சார் தான் மேம். எங்கேயும் வந்தது இல்ல. அவங்க கூட அவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் எனக்கு ஒரு திங்கிங் இருக்கு. ஓகே ஓகே, நான் வந்து உங்க பாஸ் பத்தி ஒரு வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? எங்க பாஸ்னா சண்முக சார் தான். உங்களை பத்தி அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். ஓகே, சோ மை பாஸ் இஸ் a supportive person அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க. யூ கேன் கெட் ஆஃப் a day. சோ நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ண விரும்புவீங்க அந்த டைம்? நான் பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் போவேன். எங்க இருக்காங்க? ஏன்னா
ஆமா. அம்மாவோட அப்பா, அம்மா. அங்கதான் போவேன். என்ன வளர்த்தது அவங்கதான். நான் சின்ன பிள்ளையில இருந்தே என்ன ஒரு வயசுல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இருந்தது 5th வரையும் அங்கதான் இருந்தேன். அதனால அவங்க மேல எங்க அப்பா அம்மாவை விட எனக்கு அவங்கதான் ஃபர்ஸ்ட். அதனால சூப்பர். வீக்லி அங்க போயிடுவேன். ஓகே. ஒரு ஒரு டேலண்ட் நோபடி நோஸ் அபவுட் யூ. சோ ஹிடன் டேலண்ட் ஆஃப் அன்பு அப்படின்னா என்ன டேலண்ட்? எல்லாரையும் கொஞ்சம் சிரிக்க வைப்பேன். அதுவே பெரிய டேலண்ட். ஓகே. சோ நல்லா காமெடி பண்ணுவீங்களோ? காமெடி பண்ணி சிரிக்க வைப்பேன். அதாவது என்னோட சிரிப்பை வச்சு எல்லாரும் சிரிப்பாங்க. ஓகே. அப்போ ஒரு காமெடி ஷோ பண்ணீங்களாமா டிசி லெவல்ல? காமெடி ஷோ இங்க பசங்க பழகுன பசங்க கூட பண்ணுவாங்க. அது டிசி லைவ்ல வந்து சரி வராது. ஓகே. இஃப் டேசி க்ரூ வேற மூவி, அந்த மூவிக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? டேசி க்ரூவை வந்து ஒரு ஸ்டோரியா எடுத்தோம்னா அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம்னு விரும்புவீங்க? பேசிக்ன்றது ஒரு வளர்ச்சி தான் மேம். ஓகே. அதனால வளர்ச்சியும் கொடுக்கலாம். இல்ல growth ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு வைக்கலாம் மேம். growth ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு வைக்கலாம். ஓகே. தமிழ் பேர்? தமிழ் பேர் வந்துட்டு வளர்ச்சி கலைஞர் வளர்ச்சி என்னங்க தாவேக்கா மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் தாவேக்கா பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. சரி, உங்களோட பெஸ்ட் டேக் அண்ட் அட்வைஸ் இன் டேசி க்ரூ. ஒரு பெஸ்ட் அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அட்வைஸ் டேசி க்ரூல? எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னா இப்ப எனக்கு இங்க லோக்கலாவும் இருக்கிறதுனால நான் சிங்கிள் தான் மேம். மேரேஜ் ஆனாலும் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கு கேட்டிருக்கேன். இல்ல ஆஃபீஸ் ஆனாலும் எனக்கு ஓகே தான். அதுவே எனக்கு ஒரு பெஸ்ட். இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மேனேஜர் சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் தான். ஓகே. உங்களோட பெஸ்ட் ரோல் மாடல் டேசி க்ரூல? இல்ல ஜெனரலா சொல்லலாம், உங்களுக்கு ரோல் மாடல். எனக்கு வந்து எங்க காலேஜ் படிக்கும்போது எங்க ஹெச்ஓடி மேம் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அவங்க ஒரு லேடி தான். ஓகே. அவங்களுக்கு ஒரு 35 ஏஜ் இருந்தது. ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்பவே. ஆனா அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான். அதனால எனக்கு அவங்கள மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாரி இருக்கணும்னு ஒரு ஆசை. ஓ, ஓகே. வெரி குட். ஓகே. ஆஃப்டர் 5 years where you want to see yourself? ஆஃப்டர் 5 years தெரியலீங்களா? என்னங்க எப்படி சொல்றீங்க? சரி, ஓகே. 5 years கழிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்றீங்களா? டிசில இருப்பேன்னு எனக்கே தெரியல மேம். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருப்பேன். பட் ட்ரீம் மேம் ஆஃப்டர் மேரேஜ் தான் மேம் பாக்கணும். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். பட் ஆனா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். சோ ஐ ஹேட் a very good time. ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா போனாலும் ஐ திங்க் யூ ஹேவ் ஷேர்ட் enough thing about you and your experience in Desi Crew. சோ நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஸ்பெஷலா ஏதாவது இருந்தாலும் ஓகே. then it's your wish, no problem. அப்படி எதுவும் இல்ல மேம். அப்படி எதுவும் இல்லைங்களா? ஓகே. சோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆன் லைவ். சோ டைம் கிடைக்கும் போது டெஃபினட்டா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஷோ 15 minutes எங்களுக்காக பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே ஓகே மேம். எனி ஃபேவரட் சாங் அன்பு? மேம் என் பேர் வந்து சங்கவி மேம். சங்கவி அன்பு. நான் பார்த்தேன். அன்புதுரை. அதனால அன்பு சங்கவின்னு என் மெயில. ஓகே. அன்பு சங்கதுரை நான் பார்த்தேன். சரி, நீங்க இந்த அன்பு போட்டிருந்தால அன்பு சங்கவியும் போட்டிருந்தால நான் அப்படியே கூப்பிட்டுட்டேன். ஓகே. தேங்க்யூமா. தேங்க்யூ சங்கவி. சோ எனி ஃபேவரட் சாங்? அமரன் மூவில இருந்து வெண்ணிலவு சாங். ஓகே. யாருக்காவது டெடிகேஷன், ஸ்பெஷல் டெடிகேஷன்? அப்படிலாம் இல்ல மேம். ஃபேவரட் சாங் மேம்.
Just a favorite song, music lover Mari. Okay, wow. Yes. So, TJ, please play the song from Amaran for Sangam. So, once again, thank you so much for joining DC Live and all the best. Oh, thank you, ma'am. Thank you. Stay tuned to DC Live for listening for more experienced people who have spent more time on DC Crew. And thanks for listening to DC Live. We care, we share, and we are on air.